உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று கொண்டாடப்படும்படியான காரியங்கள் இருந்தாலும் அடிப்படையில் கிறிஸ்துமஸ்ங்கிற விஷயத்தை வரும்போது நிறைய கேள்விகள் இருக்கும் மனசில். இந்த கிறிஸ்துமஸ்ங்கும் போது இன்னைக்கு தான் பிறந்தாருன்னு எப்படியா 25ஆம் தேதி தான் பிறந்தாருன்னு எப்படியா சொல்லுவீங்க? நானும் நிச்சயமாக சொல்லுவேன் 25ஆம் தேதி கண்டிப்பாக ஏசப்ப போகிறாங்க. சரி, பைபிள் எங்கேயாவது 25ஆம் தேதி தான் பிறந்தாருன்னு சொல்லி காசுல காப்பாங்க. பைபிள்லையும் 25ஆம் தேதி பிறந்தாருன்னு சொல்லலை. அப்புறம் எப்படி நீங்கள் கிறிஸ்துமஸ் வந்து 25ஆம் தேதி தான் போடணும் நான் சொல்கிறீங்க? டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் இயேசு பிறந்தாருன்னு கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மனசில் நிறைய வரும். ஏன் அந்த எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால், ரெண்டு விஷயங்கள் வந்து முழுமையாக நேரடியாக அந்த தேதி மறைக்கப்பட்டிருக்கு, டேட் மறைக்கப்பட்டிருக்கு. இயேசு பூமியில மனிதனாய் வந்த அந்த நாளும் மறைக்கப்பட்டிருக்குது. இயேசு மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்த நாளும் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் இது வந்து மறைக்கணும் அல்லது ஏன் வெளியே சொல்லாம தேவன் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்துவம்ங்கிறது எதுல நினைக்கிறதுன்னு சொன்னா இயேசு மனு அவதாரம், அது ரொம்ப முக்கியம். ஏன் மனுஷனா வரணும்? ஏன் மனுஷனா வரணும்னா, ஆதாமுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்க்க ஒரு மனுஷன் வரணும். ஆதாம கொண்டுடலாமே அப்படின்னா ஆதாம் பாவி ஆயிட்டான். பாவியின் ரத்தத்தை சிந்தி எங்க பரிகாரம் பண்றது? பாவமே செய்யாத ஆட்டுக்குட்டியை பரிகாரமா வச்சு பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பரிகாரம்னா தற்காலிக நிவாரணம், அது நிரந்தர தீர்வு கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இயேசு சொல்லும் போதெல்லாம் அந்த பலிகள் எல்லாம் என்னை முன்குறிக்கிறதா இருக்குன்னு இயேசு நிறைய இடத்துல சொல்றாங்க. அப்படின்னா ஏன் பலி செலுத்தினாங்க அன்னைக்கு? ஏன் பலிகளை தேவன் அறிமுகப்படுத்தினான்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணம் சட்டம். இந்த சட்டத்தை செய்யாத எவனும் கொல்லப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாத எவனும் கொல்லப்பட வேண்டும் என்றதான் கட்டளை. பாவம் செய்கிற ஆத்துமா சாவும். ரத்தம் சிந்து இல்லாம பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. இது வந்து தேவனுடைய பிரமாணம். அதனாலதான் முதல் மனிதன் பாவம் செய்த போது ஒரு மிருக ஜீவனை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து இவனுக்காக பலி செலுத்ததை போல செலுத்தி இவனுக்கு ஒரு வஸ்திரத்தை உருவாக்கி கொடுக்குறான். தோளுடைங்கிறது வந்திருக்கு. அப்படின்னா முதலாகவே ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு நிவர்த்தியை ஏற்படுத்தினார். பண்ணிதான் அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனா பாவம் வந்து தண்டிக்கப்படாமல் முடிக்கவே முடியாது. பாவத்தை செஞ்சுட்டேன், நான் என்ன வேணா பண்ணிக்கலாம், எப்படி வேணுமா இருந்துக்கலாம், நான் வந்து அன்பனிஷபிளா போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சான்ஸே கிடையாது. கர்த்தருடைய ராஜ்யத்துல பாவம் செய்தால் பாவம் செய்வதற்குரிய தண்டனை கண்டிப்பாக இருக்கும். பாவம்னு சொல்லும் போதே நிறைய காரியங்களை பேசுவார்கள். குடிச்சான், வெறிச்சான், அதை பண்ணா, இதை பண்ணான்னு. ஆதாம் என்ன பாவத்தை செஞ்சாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாலே பாவம்னு என்னன்னு டிஃபைன் பண்ணி, ஆதாம் என்ன பாவத்தை செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, தேவனை வேண்டாம் என்று சொல்லி தேவன் இல்லாதவைகளை பற்றி கொண்டான். அப்போ நான் தேவனை வேண்டாம் என்று ரிஜெக்ட் பண்றது தான் பாவம், அல்லது தேவன் இல்லாமல் வாழ்வது தான் பாவம். மனுஷனை எப்படி உண்டாக்கினான்? தேவனோடு இருக்கும்படியும் தேவனோடு வாழும்படியாக உண்டாக்கினான். அப்ப அவன் எப்படி இருக்கணும்னா, அவனுடைய ஆதாரம் எங்க பார்த்தீங்கன்னா பூமியில மண்ணிலிருந்து எடுத்தார். அப்ப மண்ணில் இருக்கணும். அப்ப பூமியில தான் அவன் வாழணும். விண்வெளியில போனோம்னா சூட் போட்டாதான் போக முடியும். அந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டாதான் போய் வாழ முடியும். இந்த பூமியில வாழணும்னா இந்த சரீரத்துல இருந்தா தான் வாழ முடியும். அப்ப பல மைல் கடந்து போறாங்க. அந்த சந்திரன் ஆராய்ச்சி பண்ண போறேன்னு இங்க இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க. அப்படியெல்லாம் போனா அங்கே வாழ்வதற்கு எதுவான வஸ்திரங்களோடு போன மட்டும் தான் அங்கே வாழ முடியும், இல்லைன்னா வாழவே முடியாது. ஏன்னா அங்க ஆக்சிஜனோ மற்ற ஒரு மனிதன் வாழ்வதற்கான ஆகாரமான விஷயமோ தண்ணியான விஷயமோ எதுவுமே அங்கே இருக்கவே இருக்காது. பூமி ஒன்றதுக்கு தான் தேவன் மனிதன் வாழும்படியான ஒரு இடமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கிருந்தா மனுஷன் எடுக்கப்பட்டிருக்கான், இங்கே தான் இருக்கணும். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தேவன் அவனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அப்பொழுது ஜீவன மனிதனாய் மாறினான். அப்ப அவன் மனுஷனா இருக்கிறதுக்கு காரணமே அவனுக்குள் போன அந்த உயிர். அப்ப உயிருள்ள அந்த மனுஷன் எங்க இணைந்திருக்கணும்னா, எங்கிருந்து வந்தானோ அங்கே இணைந்திருக்கணும். இந்த மண்ணுக்கு உயிர் கிடையாது, இந்த மண்ணுக்குள் வந்த அந்த ஜீவன் தான் உயிர்.
அப்போ எங்கிருந்து அந்த உயிர் வந்துச்சுன்னா தேவன்கிட்ட உயிர் வந்துச்சு. அப்ப எங்க அவன் இணைந்திருக்கணும்? தேவனோட இணைந்திருக்கணும். எங்க தேவனை வேணாம்னு சொல்லிட்டானோ தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த அந்த பாவத்தின் விதமாக தேவனுக்கும் அவனுக்கு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டுச்சு. பிசிக்கலி லிவிங், ஸ்பிரிச்சுவலி he died. ஆவிக்குரிய உள்ள செத்துட்டான், ஆனா உயிரோடு வாழ்றான். அந்த ஆவிக்குரிய துண்டிப்பு ஏற்பட்டதனுடைய விளைவுதான் மரணம் உள்ள வந்துச்சு. மரணம் உள்ள வந்ததுனாலதான் ஒவ்வொரு நாளும் மரணத்தை குறித்து ஒரு விதமான பயம். பூமியில வாழ்ந்து ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்தவன் யாரும் கிடையாது. ஆரம்ப காலத்துல பல ஆயிரம் வருஷங்கள் வாழ்ந்தாங்க, பல நூற்றாண்டுகள் வாழ்ந்தாங்க. ஆதம் 900 சில்லற வருஷம் வாழ்ந்தான் அப்படின்லாம் சொல்லுது. 700 சில்லற வருஷங்கள் வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. நோவாவுடைய காலத்துக்கு அப்புறம் இந்த மக்கள் செய்த பாவங்கள்லாம் பார்க்கும்போது என்னால் 7 வருஷம் ஒன்றும் பண்ண முடியல. ஆயுசு வருஷம் 120 வருஷம் குறைச்சி விட்டாங்க. இல்லைன்னா என் பாட்டு பிறந்தானா சாகனமால யோசிச்சுட்டு இருந்திருக்கும். சாவே இல்லாதவனாய் வாழப்படி நல்லா கவனிக்கணும். மனிதனை தேவன் உண்டாக்கும் போது அவன் சாகும்படியாக உண்டாக்கப்பட்டவன் அல்ல. மனிதன் உண்டாக்கும் போது சாகும்படியாக உண்டாக்கப்பட்டவன் அல்ல. ஆனால் இயேசு இந்த பூமியில வரும்போது சாவதற்காகவே வந்தவர். மனுஷன் சாகும்படி உண்டாக்கப்படல. ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா வந்தப்போ அவர் சாகும்படியாகவே. எதுக்கு சாகணும்? ஆதாமுடைய பாவத்தை தேவன் நியாயத்தீர்ப்பு பண்ணணும். பண்ணலன்னா அவர் தேவனாவே இருக்க முடியாது. தேவன் சொல்லிட்டாரு, இந்த செய்தனால நீ சாகவே சாவேன்ட்டார். ஆனா அவனை செய்யல, கொலை செய்யல, அழிச்சு போடல. ஏன்? நான் அவனுக்குள்ளது பல சந்ததிகள் வரணும். அந்த ஒரு மனுஷனை கொண்டுட்டானா அப்புறம் இப்படி சந்ததிகள் வரும் பூமியில், அவனோட முடிச்சு போச்சு. ஆனால் அந்த மனிதனை உயிரோடு பிழைக்க வைக்கிறார். அவருக்கு பதிலாக தான் மனிதனாக இயேசு வருகிறார். கிறிஸ்துமஸ் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன் ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா, நான் செய்த பாவம்னா ஆதாமுக்குள்ளதான் நான் இருந்தேன். ஆதாம் பாவம் செஞ்சா மொத்தமா நாங்கள் செய்த பொறுப்பு தான். அப்ப ஆதாமுக்குள் நாம் பாவம் செய்ததனுடைய விளைவுகளை இயேசு எல்லா மனிதர்களுக்காக வந்து அதை எடுத்து தன் மீது வைத்துக் கொண்டு அவர் சிலுவையிலே பலியாக வேண்டும். அதற்காகத்தான் இயேசு வந்தார். அவர் வரும்போதே வாயை திறக்கும் போதெல்லாம் இயேசு என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் போறேன், என்னை பிடிப்பாங்க, என்னை கொலை செய்வாங்க. சீசர்கிட்ட சொல்லிட்டே வர. அப்படின்னா அவருக்கு தான் எதற்கு வந்தேன் என்று நன்றாய் தெரியும். மோசே சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறான், இயேசு மலையில போய் மறுரூபம் அடைகிறான். மறுரூபம் அடைஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க, சுத்தி இருக்காங்களா, ஐயா நம்ம எல்லாம் ஒரு டென்ட்டை போட்டுருவோம், உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், நமக்கு ஒரு கூடாரம் போட்டுக்கே குடியிருந்தலாம். அவர் வந்தது சாக வந்தார், ஒரு வீடை கட்டி குடியிருக்க வரல. நல்லா புரிந்து கொள்ளணும். இயேசு இந்த பூமியிலே வந்த அந்த நாள் எந்த நாள்னு கரெக்டா தெரியல. ஆனா வருஷங்களை என்னவாய் மாற்றினாருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னும் வருஷங்கள் தான் பிரிச்சாங்க. ஏன்னா அதற்கு முன்பாக வரைக்கும் இயேசு என்கிற ரட்சகர் இந்த பூமியில வரல. இயேசு வந்த நாள் குறிப்பிடப்படல. ஆனால் இயேசு மனிதனாக வந்தது இந்த 25ஆம் தேதி தான் இருக்கணும் அப்படிங்கிற அனுமானம் எதன் அடிப்படையில வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோவான் ஸ்நானன் பிறப்பதற்காக சகரியாவுடைய கிட்ட போய் பேசுறாரு. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அவனுக்கு யோவான் ஸ்நானகன் பேர் வைங்க, அவருக்கு வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். அன்றைக்கு அவன்கிட்ட பேசுற அந்த காலகட்டத்தில் அவள் கர்ப்பவதியாகி குழந்தை உற்பத்தியான அந்த காலமும், அதுக்கு பின்பாக தேவ தூதன் வந்து மரியாள்கிட்ட பேசின அந்த காலமும், மரியாள் உற்பத்தி அந்த நாளிலே கர்ப்பம் தெரிவித்திருந்தாங்க. அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதம் அந்த மாதிரி முன்னாடி உள்ள பகுதி. ஏப்ரல் மாதம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஒரு பிப்ரவரி மாதம் அந்த மாதிரி சமயம். இந்த காலகட்டத்திலிருந்து அவர் அந்த குடிமதிப்பு எழுதுவதற்கு எல்லாரும் ஊருக்கு வந்திருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி சென்சஸ் எடுக்கும் இல்லையா? நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? உங்கள் ஓட்டர் ஐடி கார்டெல்லாம் வாங்கினீங்கன்னா பாருங்கள், அந்த ஓட்டர் ஐடியில் 1/1 இந்த 4 வருஷத்தின்படி இந்த ஓட்டர் ஐடியில் உங்கள் வயசு வருது அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த நேரத்தில் ஏன் 1ஆம் தேதி எடுக்கணும்? ஒரு வருஷம் காலண்டரினுடைய துவக்கத்தில் தான் அந்த சென்சஸை எடுக்கிறாங்க. ஏன் அதை முன்முறையாக சில விஷயங்கள் சொல்கிறேன்னா, இயேசு ஏன் பிறக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அவர் ஏன் மனுஷனாக வரணும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. அந்த கேள்வியினுடைய
துவக்கம் எங்க இருக்குன்னு சொன்னா, அந்த அடிப்படையான குழப்பமான சில கேள்வி இருக்குல்ல. ஏசு 25ஆம் தேதி தான் பிறந்தாரா பிறக்கலையா, ஏசு 25ஆம் தேதி பிறந்தாரா பிறக்கலையாங்கிறத கேள்வியே கிடையாது. ஆனால் இயேசு பூமியில மனிதனாக வந்தார். இந்த டேட் எக்ஸாக்டா தெரியல. நிறைய பாட்டியம்மா அவங்களை பார்த்துருப்பீங்க, எவ்வளவு வயசு, 50 வயசு, 100 வயசு. அவங்க என்னைக்குமா நீங்க பிறந்தீங்கன்னு கேட்டால் டேட்டை சொல்ல தெரியாது. ஆனா பிறந்தாங்களா, நீங்க உயிரோடு இருக்கிறாங்களா, உயிரோடு இருக்கிறாங்க. உனக்கு டேட்டு தெரியலைங்கிறனால நீ பிறக்கவில்லை சொல்ல முடியுமா? ஏனென்றால் அன்னைக்கு இவர் முக்கியத்துவமான ஒரு நபர். இவர் தான் உலகத்தின் மீட்பர் யாருக்குமே தெரியாது. அதனால நாளை குறிச்சதில்லை யாரும். அதாவது ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு மனிதனாக பூமியில வந்தார். யாரும் ஸ்பெஷலைஸ்டா ஒரு ராஜா வீட்டில் பிறந்திருந்தா நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் பார்த்து எல்லாம் குறிச்சு வச்சிருப்பாங்க. அவர் பிறந்ததே ஒரு நாட்டினுடைய முன்னணியில வச்சு சுத்தி வைக்கிற மாதிரி அங்க பிறந்திருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், அவர் வரும்போது தன் பெரிய இடத்தை தேடி போகல, சாதாரண இடத்துக்கு வந்தார். அதே போல அவர் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் பிறந்தாருங்கிற நற்செய்தி பெரிய ராஜாக்களுக்கு தகவலா போகல. முதல்ல அந்த சாஸ்திரிகள் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் பிறந்தார் என்கிற செய்தி முதல்ல யாருக்கு போல மேய்ப்பர்களுக்கு. அவங்க தான் இந்த கூட்டத்திலேயே புறக்கணிக்கப்பட்டவங்க. ஏன்னா அவங்க காடு மேல சுத்துறவங்க, பணத்துல அதாவது செத்து கிடக்கிற மிருகம் அது எல்லாத்து மேலே சுத்திட்டு வருவாங்க. அதனால இவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மக்களுக்கு முதலாவது சுவிசேஷம் ரட்சகர் பிறந்தார். இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய எண்ணம், அந்த திட்டம், அந்த செயல்பாடுகள் என்னன்னா, மனுஷன் ஆதாமுக்குள் செய்த பாவங்களை எல்லாம் ஒரே நாளிலே நியாயம் தீர்க்க வேண்டும். அந்த நியாயம் தீர்க்கிறதுக்கு பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதன் வேண்டும். ஆதாமை உண்டாக்கினதை போல ஆதாம் எப்படி உண்டாக்கும்போது பரிசுத்தமா இருந்தானோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வேண்டும். அதற்காகத்தான் இயேசு பெண்ணுகிட்டு இருந்து வர. அதனால்தான் ஸ்திரீயின் வித்துன்னு இயேசு தேவன் சொன்னார். ஆதாம் வியாபாரத்தை சொல்லி பேசும்போது சாத்தான்கிட்ட பேசுறாரு, சர்பத்துக்கிட்ட பேசும்போது சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் இயேசு ஸ்திரீனுடைய வித்தாக வருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சரீரத்தினுடைய தன்மையை பெண்ணிடத்திலிருந்து எடுத்துக்கிறார், சரீரத்தினுடைய தன்மையை பெண்ணிடத்திலிருந்து எடுக்கிறார். ஆனா ஜீவனை எங்கிருந்து எடுக்கிறார்னா ஆவியானவர் மூலமாக. ஆவியானவர் மூலமாக இந்த குழந்தை உருவாங்க. அதனால தேவன் மனிதனை எப்படி படைச்சாரோ அது மாதிரி இயேசு கொண்டு வரல. இயேசு வருவது எப்படி வர்றாரோ, ஒரு ஸ்திரீ வயிற்றில பிள்ளையாக வருகிறார். ஆனால் ஒரு கன்னியாக இருக்கிறார், ஆண் துணை இல்லாமல் பிறக்கிறாள். இந்த பூமியில வரும்போது தேவனாலே கருவுகிறார். சொல்வார், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் நிலைநிடுவார், அப்போது நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய். அப்படி பூமிக்குள் வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு. ஆனா இவரை பத்தி ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். நான் வாசிச்சோம்னா அதை பத்தி நாம முன்னறிவிப்பு, அதாவது இயேசுவை பற்றி முன் அறிவிக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் கழுகுறுவது போலவும் உங்களுக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மெலாற்றையும் அவர்கள் ஆளோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டி அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரர்களுடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இங்க இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்றது. அப்படி ஆரம்பிக்கும் இல்ல, இருளில் நடக்கிற ஜனங்கள், those who are walking in the darkness, a great darkness, they find a great light.
பெரிய இருட்டில் நடத்தி தட்டு தடுமாறி கொண்டிருந்தவர்களுக்கு பெரிய வெளிச்சத்தை தேவன் கொண்டு வருகிறார். இதுக்கு ரெண்டு வித்தியாசத்தை ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, பெரிய இருள் அப்படின்னு சொல்லும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பூமியின் ஆழத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். என்ன பண்ணாரா? There is a darkness around. ஒரு இடத்துல முழுமையா இருளா இருக்குது, பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது. இட் இஸ் எம்டி அண்ட் வாய்ட். வாய்டுன்னா அது யூஸ் பண்ண முடியாது, அவ்வளவுதான், வெத்து, யூஸ்லெஸ்ஸான ஒரு இடம். அங்க ஃபுல்லா டார்க்னஸ் இருக்குது. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அங்க என்ன வழி இருக்குல்ல? இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார். இதை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ரெடியா இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன தேவை? மாற்றம் உண்டாகட்டும் என்று பேசுகிற ஒரு மனிதன் அல்லது தேவன் வேண்டும். உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வரணும்னா, இந்த இருள் மாறணும்னா, இந்த ஒழுங்கின்மை மாறணும்னா, இந்த வெறுமை மாறணும்னா, இருள் மாறணும்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பேசுகிற கர்த்தர் வேண்டும். அன்றைக்கு வெறுமையும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்ததுப்போ முதல்ல தேவன் என்ன பேசுறார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு எடுப்போமே, அதை வாசித்தாங்க, ரொம்ப எளிமையா இருக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசித்து 5ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இது நமக்கு நல்லா தெரிஞ்சது. இதுல என்னங்க இருக்கு? வெளிச்சம் உண்டாக்குன்னு சொன்னா வெளிச்சம் வந்துச்சு. சரி, அப்படின்னா 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 14ஆம் வசனத்துல, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக, அப்படின்னா 5ஆம் வசனம் சொல்றது, தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். அப்ப நான் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல, பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரியல. வித்தியாசம் தெரியாம இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்யறாரு? பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்கு அவங்க இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாகவே அகக்கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாயத்தில் வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 4வது நாள்ல சிருஷ்டி. அப்போ அங்க சொன்ன வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா என்ன, இங்கே சொல்லப்பட்ட வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா என்ன? அங்க வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னப்போ ஒரே இருட்டா இருக்கு, அங்க என்ன வந்துடலப்போ நம்ம சொல்லலாம், வெளிச்சம் வந்தா தான் பார்க்க முடியும் ஒரு பொருளை, ரைட்டா? வெளிச்சம் வந்தா தான் பார்க்க முடியும். ஆனா நல்லா கவனிங்க, பகலுக்கும் இரவுக்கு வித்தியாசம் வரணும்னா அந்த வெளிச்சம் இருக்கணும். அதாவது பகல் உண்டாகட்டும் இரவு உண்டாகட்டும் சொல்லிட்டாரு. ஆனா பகல் எப்படி எப்படி இருக்கும், இரவு எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த பகலும் இரவும் வித்தியாசம் தெரிவதற்காக தான் சூரியனை வைத்தார், இரவை சந்திரனை வைத்தார். இது ரெண்டையும் உண்டாக்குறார். உண்டாக்கிட்டு சொல்றாரு அது நல்லதுங்கிறார். அப்போ பகலை ஆண்டு கொள்ள பெரிய சுடராகிய சூரியனையும், இரவை ஆண்டு கொள்ள சந்திரனாகிய சிறிய சுடரையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அப்போ
முதல்ல 2ஆம் வசனத்திலிருந்து பேசுறாரு, 3ஆம் வசனத்துல சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு. அந்த வசனமும் இங்கே 9ஆவது அதிகாரம் ஏசாயா 9ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்துல சொல்லப்படுகிற பெரிய ஜனங்கள் என்ன பண்ணாங்க, இருளிலே பெரிய இருளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். இதுக்கு என்ன வித்தியாசம் கவனிச்சீங்கன்னா, முதலாவது நம்ம நிறைய டென்ஷன் இருந்தோம்னா மைண்ட் யோசிக்காது, மூளை யோசிக்காது. கண் தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, கண் தெரியாதவங்க எல்லாம் கிளீனா மூவ் பண்ணி போயிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருவாங்க. எப்படி முடியுது அவங்களால? அவங்களுக்கு அந்த சென்ஸ் நாலேஜ், ரைட்டா, சென்ஸ், அத எங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொல்ல உணர்வுகள் இருக்கும். இப்போ தேவன் பேசுகிறது என்னன்னா, பூமியானது ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு, இருளா இருக்கு, அங்க வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்றாரு. வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லும் போது அங்க வெளிச்சம் உண்டாயிட்டுன்னு சொல்லுது. ஆனா அந்த வெளிச்சம் எப்படி உண்டானது அப்படின்னு சொல்லும் போது பகலிலே வெளிச்சம், அது பகலையும் இரவை பிரிப்பதற்காக அப்படின்னு சொல்றாரு. ஆனா பகலை ஆழ்வதற்கும் இரவை ஆழ்வதற்கும் சூரியனும் சந்திரனும் இப்பதான் வந்துச்சு. இப்ப நமக்கு இன்னைக்கு பகலுங்க அப்படின்னு எப்படி சொல்றீங்க? சூரியனை பார்த்தா தான் பகல்னு சொல்லுவோம். நைட்டு வந்துச்சு எப்படி சொல்லுவீங்க? ஏதோ சந்திரன் வந்தா தான் நைட்டு சொல்லுவோம். இல்லாட்டி பகலுக்கு வித்தியாசம் தெரியாது நமக்கு. மழை பெஞ்சிட்டு இருந்தது 24 மணி நேரம், நமக்கு பகல் எப்பன்னு தெரிஞ்சு, நைட் எப்பன்னு தெரிஞ்சது? எதாவது தெரிஞ்சுதா? வாட்ச் வச்சு எடுத்து பார்க்கணும். இது படுத்துட்டு தூங்கி எந்திரிச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா இது காலையில 4 மணியா நைட்டு 4 மணியான்னு தெரியாது இல்லையா? ஏன் தெரியாதுன்னா நம்ம பார்க்கும்போது நல்ல உத்து பார்க்கணும், பிஎம்மா ஏஎம்மா. இப்போ நமக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அன்னைக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாதப்போ பகலை ஆள்வதற்கு இளமை ஆள்வதற்கு நம்ம உருவாக்கினார் இல்லையா? இப்போ முதலாக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறதுனா இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி, இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி இந்த பூமியில பிரகாசிக்க கடவுள். இயேசு இல்லாம, அதனால வேதம் சொல்றது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரத்தை காட்சிங்கன்னா 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியிலே அப்ப தேவன் என்ன பேசினாரு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை இருளுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியான் வசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் சொல்லும் போது கூட தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் ஜீவன். அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. எப்படி? அவருக்குள் லைஃப் இருந்தது, ஜீவன்னா லைஃப் இருந்தது. அந்த லைஃப் இவனுக்கு வெளிச்சமா இருந்தது, பிரைட்டா இருந்தது. அப்புறம் என்ன பிரச்சனை? ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு அல்லது வெளிச்சம் இல்லைன்னா உங்களால உங்க லைஃபையே நல்லா பார்க்க முடியாது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில மனதில் துவண்டு போய் எங்க போறேன்னு தெரியலங்க. சில சொல்லுவாங்கல்ல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு, எந்த திசைக்கு போறேன்னே தெரியல, என் வாழ்க்கை மட்டும் ஏந்த போராட்டமோன்னு மனசுல உடைஞ்சு போயிடுவாங்க. அப்படி உடைந்து போகிறவர்கள் அநேக சமயங்களில் தங்களை கூட அழித்துக் கொள்கிறார்கள். எதனால? எங்க போறேன்னு தெரியல, என்ன பண்றேன்னு தெரியல, பண்ற சரியா தப்பான்னு கூட சொல்ல தெரியல அவங்களுக்கு. இங்க சொல்றாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது. இன்னைக்கு கேட்டீங்கன்னா ஆதாமுக்குள் ஜீவன் இருந்தது இல்லையா? ஆதாமுக்குள் ஜீவன் இருந்தது. என்னைக்கு பாவம் செய்தாலும் அந்த ஜீவன் அப்படின்னு நீங்கி போயிடுச்சு. அன்னைக்கு என்னைக்கு ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு விசுவாசித்து உள்ளத்துல பாரமே ஏற்றுக் கொள்கிறானோ அவனுக்குள் அன்றையிலிருந்து ஜீவன் தண்ணி உள்ள நதிகள் பாய்ந்து ஓடுகிறது. அப்ப இயேசு அவங்க உள்ளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புதிய வெளிச்சத்தையும் வெளிப்பாட்டையும் பார்க்கலாம். அது வரைக்கும் தன் வாழ்க்கையை, தன்னை ஒரு கஷ்டம், நான் பிறந்திருக்கவே கூடாது, என் வாழ்க்கையே நல்லா இல்லை, நான் யாருக்குமே பிரயோஜனம், இப்படிலாம் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு தான் வாழ்க்கையை பார்க்கணும். எனக்கு ஏசப்பா இருக்கிறேன்,
எனக்காக நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறேன். நான் நல்ல இடத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு சவால் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், தேவை இருக்கலாம், போராட்டங்களுக்கு. ஆனால் நான் வெற்றிகரமாக நான் வாழ்ந்தேன், முன்னாடி போவேன், இன்னைக்கு பேச முடியுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் தான் யார் என்கிற அடையாளத்தை இயேசு மட்டும்தான் காட்ட முடியும். அந்த ஜீவனை இழந்து போன ஆதாம் எப்படி இருந்தார்னா இருளில் இருந்தான். எல்லாரும் பாவம் செய்து இருளில் இருந்தார்கள். அதைத்தான் சொல்றதுங்க. அது ஏசாயா 9 அதிகாரத்தில் 2வது வசனம் வந்து இருளில் இருந்த ஜனங்கள் பேரொழியை கண்டார்கள். இயேசு இந்த பேரொழி இயேசுவாகிய இந்த ரட்சகர் இந்த பூமியில வரும்போது ரட்சிப்பை உண்டாக்கும் போது என்ன நடக்கும் என்பதை முன்னறிவிக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. இயேசு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளின் ஒரு பக்கம் நிறைவேறுதல் தான் அந்த பூமியில நடக்குது. இந்த வார்த்தையெல்லாம் நிறைவேறத்தக்கதாக இயேசு எப்படி செய்தார்கள் வரிசையா சொல்லுது. இங்க முதல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இயேசு தேவன் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு பேசினப்போ ஒரு லிட்டரலா இருக்கிற சூரியனையும் சந்திரனையும் பத்தி பேசல, ஒரு லிட்டரலா ஒரு பிரைட்னஸ் பத்தி பேசல, தேவனை அறிகிற அறிவு என்கிற ஒளியை பேசினார். இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருக்கிறது. காரணம் என்னன்னா, எது எது எங்க இருக்கணுமோ, வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க, திடீர்னு கறந்து போயிடுச்சு, எப்படி இருக்கும்? கும் இருட்டா. ஆனா அந்தந்த பொருள் அங்கங்க இருக்குமா? நீங்க எந்திரிச்சு திரும்ப லைட்டை போட்டு கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உள்ள நடந்துட்டு வாங்கல, எல்லாத்தையும் கீழே கவுச்சு விட்டுருவாங்க. ஆனா அதே இது கொஞ்சம் கரண்ட் வந்ததுக்கு வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் நடந்து பாருங்க, எல்லா பொருளும் அங்கங்க வச்சது இருக்கும் பாத்திரம். நீங்க ஒண்ணும் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாமே அதது இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, ஒழுங்கின்மையா இருக்குது. அப்படின்னா எடுத்து கழிச்சு போட்டு விட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும். இந்த பசில்ஸ் இது கொடுப்பாங்கல்ல, எல்லாத்தையும் கழிச்சு கையில் கொடுத்துருவாங்க. நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணணும். எல்லாம் கவுத்து போட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டு திருப்பி பார்த்தா ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் பிக்சர் வரும். ரைட்டா? அந்த பெர்ஃபெக்ட் பிக்சர் கொண்டு வரணும்னா அந்த பஸ்ஸில் வந்து ஃபுல்லா கரெக்டாக ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாமே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருக்கக்கூடிய நிலைமையில எல்லாம் பிரிச்சு போட்டதை ஆண்டவராகிய தேவன் ஒழுங்குபடுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசுவை இந்த பூமியில ஒளியாக அனுப்புகிறார். இங்க கவனிச்சீங்கன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அப்படின்னா நான் சொல்றேன், இந்த லைட்டை வச்சு, இந்த டியூப் லைட்டை வச்சோ, இந்த சூரியனை வச்சோ, சந்திரனை வச்சோ ஒரு வெற்றியான வாழ்க்கை உங்களால வாழ முடியாது. என் தேவன் யார் என்கிற அந்த மாபெரும் வெளிச்சம், அந்த வெளிப்பாடு, அந்த தேவனை அறிகிற அறிவு இருந்தா மட்டும்தான் நம்மளால் வெற்றியாய் வாழ முடியும். இந்த ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஜனங்கள் இருளிலே தடவி திரிகிறவர்களா இருந்தவர்களுக்கு பாருங்க, மல்கியா கடைசி அதிகாரம் வசனம் இருக்கு இல்லையா, அதாவது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுடைய கடைசி அதிகாரம் மல்கியா. அவருடைய கடைசி அதிகாரம் 4வது அதிகாரம் முடிச்ச உடனே அப்புறம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் ஆரம்பிக்குது இல்லையா. இந்த ரெண்டுக்கு இடையில 400 வருஷம் there is a period of dark years ன்னு சொல்லுவாங்க. இருண்ட காலம், டார்க் பீரியட். அந்த இருண்ட காலத்துல என்ன நடந்ததுன்னா, தேவனை பத்தி தெரியாது, தேவனை குறித்த அறிவு கிடையாது, ஆராதனை கிடையாது, ஒரு பெரிய பிரமாண்டமான எதுவுமே நடக்கல. அதாவது தேவனை குறித்த அறிவிக்கிற தீர்க்கதரிசி இல்ல, தேவனை ஆராதிக்கிற ஊழியக்காரர்கள் அப்படி பெருசா கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தப்போ பக்க அரசியல்வாதிகளா இருந்தாங்க. பக்காவா மோசமா ஆலயத்தை சம்பாதிக்கிற இடமாவும் இவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க, யாரையும் செய்ய விட மாட்டாங்க. அப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி என்னென்னமோ பண்ணி வச்சிருந்தாங்க. அதனாலதான் இயேசு அவங்க மேல பயங்கரம் கோவப்பட்டார். அவங்களை பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்ன திட்டினார். நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ்ஸை போட்டிருக்கலாம், வெளியே ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, ஆனா உள்ள நல்லா இல்லை. மக்களை பாடுபடுத்தி கஷ்டப்படுத்தி அவரை வேதனைப்படுத்தி அவங்க வேதனையில சம்பாதிச்சுட்டு கிடந்தாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் இயேசு அவங்க மேல கோவப்பட்டார். என்ன பிரச்சனைனா, நடத்துகிறவர்களுக்கும் வெளிச்சம் இல்லை, அவங்க அதனால நடத்தப்படுகிறவர்களுக்கும் வெளிச்சம் கிடையாது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, தேவனை அறிகிற அறிவுங்கிறது அதை போதிக்கிற அந்த போதகர்களுக்கும் கிடையாது, அது வேத பாடர்களுக்கும் கிடையாது, பரிசெயருக்கும் கிடையாது. அந்த ஜனங்களா இருக்காங்களே இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுக்கும் அந்த அறிவு கிடையாது. ஏன்னா அவங்க இருந்தாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனாலதான் இயேசு எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ போதிச்சாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் சொல்றாங்க, உன்னை பெத்த தாய் பாக்கியவதி, நீ எந்த கர்ப்பத்துல பிறந்தியோ அந்த கர்ப்பம் பாக்கியவதி.
வார்த்தை கேட்கும் போதே மகிழ்ச்சி உள்ள வந்து சந்தோஷப்படுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம், அவர் பேசும்போது ஜீவன் வெளிப்படுகிறது. இப்ப கண்ணெல்லாம் திறந்தது, பிரைட்டா இருந்தது. இவர் சொல்ற காட்டு தானே, இவர் எல்லாமே கரெக்டா சொல்றாரு. இந்த இவங்க சொல்லலையே, அதிகாரத்தோடு சொல்றாரு. உனக்கு உரிமை இருக்குது, உன்னால செய்ய முடியும், எல்லாத்தையும் சுகமாக்கிட முடியும், அப்படி இல்ல பேசுறாரு. அவங்க எந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்களே. அப்போதான் மக்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இப்ப நான் வாழ்ந்துருக்கு வாழ்க்கைன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் இயேசு பிரசங்கித்த போதெல்லாம் பரவசப்பட்டார்கள். அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்காக வனாந்தரம் எந்த தூரமும் கிடையாது, மைல் கணக்கு அவர்கிட்ட நடந்து போய் வனாந்தரத்தில் உட்காந்து அவர்கிட்ட வசனங்களை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சிட்டிக்குள்ள வந்து அவ்வளவு பெரிய ஆளுகள் தரப்பி உட்கார வச்சு பேச முடியும். மலைகள்ல போய் உட்காந்து பேசியிருந்தாங்க. ஏன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவ வார்த்தைகள் புறப்பட்டு போகும்போது மனுஷனுக்கு ஒளியா இருக்கிறது. அதனாலதான் இயேசு கேட்டாரு, எல்லாரும் ஒதுக்கி ஒதுக்கி போனாங்க. இயேசு சாக போறேன்னு சொல்லிட்டதுனால சொல்லும் போது சொல்றாரு, நீங்கள் போய் விட மனதா இருக்கீங்கன்னா 12 சீசர்களை பார்த்து கேட்கிறாரு. அதுல பேதுரு சொல்றாரு, ஆற்றாண்டவரை போவோம், ஜீவுள்ள வசனம் உங்களிடத்தில் மட்டுமே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஜீவுள்ள வசனம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த வசனத்தை விட்டுட்டு எங்க போக சொல்றீங்கள? வேற வழி இல்லை. நான் சொல்றேன், வசனம் வாழ்க்கையாய் மாறினால், வசனத்தை எரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாய். மரண தருவாயில் கூட ஜீவனை பேசுவீர்கள். சாகுற விளிம்பில் உட்காந்துருக்கும் போது எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு பேசுவீங்க, வெற்றியா வாழ முடியும்னு பேசுவீங்க, அதுக்கு ஒரு நிச்சயத்தோடு பேசுவீங்க. இங்க பாருங்க, எல்லாத்தையும் இழந்திருக்கிற மனுஷனா இருந்தா கூட சரி, கர்த்தர் சொல்றது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி, நல்லா கவனிங்க, 5ஆம் வசனம் எல்லாம் சேர்த்து வாசிப்போம். யோவான் 1:5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி சொல்றாரு? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அது பற்றி கொள்ளவில்லை. டார்க்ல இருந்தாலும் பிரைட்டா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. நம்மளை சுற்றுல எல்லாம் டார்க் சைடா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப பிரைட்டா பல்ப் எரிஞ்சுட்டு, தலைக்கு மேல பல்ப் எரியுது கிடையாது. மைண்டுக்குள்ள உள்ள ஆவிக்குள்ள ஒரு பெரிய லைட் வெளிச்சம். ஏன்னா உள்ள ஆவியான சொல்லுவாரு, நான் இருக்கேன் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. கண்ணே தெரியல சாமி, எங்க போறதுன்னு தெரியல, எவன் என்னாலும் தோண்டி வச்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, உங்க எல்லா கண்ணிகளுக்கும் விலக்கி காப்பாத்து, எல்லா சிக்கலுக்கும் நான் காப்பாத்துவேன், நீ தைரியமா இருக்க, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசும்போது நமக்கு உள்ளத்துல எப்படி ஒரு நாள் இருக்க முடியும்னு கேட்டாங்கன்னா சொல்லலாம், ஆண்டவர் கூட இருக்காருப்பா, ஏசப்பா கூட இருக்கிறாரு. அந்த நிச்சயம் உங்களுக்கு வர்றது எப்படி வரும்? நம்ம எதுவுமே சொல்வாங்க, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. இப்படி கேட்போமே, இந்த இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த ஜீவன், நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த ஜீவன் நமக்கு ஒளியா இருக்குது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறதுனா, if the whole world is under darkness of knowledge of God, தேவனுடைய அறிகிற அறிவினுடைய இருளிலே இருந்தால், நமக்குள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார்னா, அந்த இருளான தேவனை நம்பாத, தேவனை சார்ந்து கொள்ளாத, இயேசுவை அறிந்து கொள்ளாத இருக்கிற நிலைமைகள் நமக்குள்ள இயேசு பிரகாசிப்பார். அப்படி சொல்லும்போது சொல்றாரு, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. உங்களுக்குள்ள நீங்க ஆவியிலே ஜீவனை பெற்றிருந்தால், உயிரை பெற்றிருந்தால், இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகரை பெற்றிருந்தால், உள்ள எப்படி இருக்குன்னா 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி உள்ள பல்ப் பொறிச்சு உலகமே குழப்பத்தில் இருக்கும் போது நீங்க மட்டும் தெளிவா இருப்பீங்க. உங்க உங்க மனசு மட்டும் சமாதானமா இருக்கும். மற்றவங்க டென்ஷன்ல கொதிச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள மட்டும் ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கை ஏசப்பா கையில இருக்கு, எனக்குள்ள ஏசப்பா இருக்கிறார், எனக்கு ஒரு தீங்கு நடுகிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், என்னை கைவிட மாட்டேன் வாக்கு பண்ணிருக்கிறார், வாக்கு தத்துவங்கள் எனக்கு இருக்கிறது நிச்சயமா இருப்பீங்க. ஆனால் நம்பிக்கை இல்லாத இந்த உலகம் இருளிலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை உள்ளத்திலே பெற்றவர்கள் இருளிலே ஒளியிலே நடக்கிறவர்களா இருக்கிறார். சுத்தி இருள் இருக்கிறவங்களை பத்தி இல்ல நான் சொல்றேன், வெளியில சுத்தி இருக்கிற இருளுங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. உள்ளே இருள் இல்லாத இருந்தால் நீங்க வெற்றியா இருக்கிறீர்கள். கதை சொல்றது, அந்த ஒளி இருளிலும் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லைன்னா, இந்த உலகத்தில் உள்ள அறியாமை என்கிற இருள் உங்களை வந்து பற்றி கொண்டு பிடிக்க முடியாது. அப்படின்னா இந்த ஒளி இந்த பூமியில மனிதனுக்கு ஒளியா இருக்கும்படி இந்த ஒளியை உண்டாக்குறதுக்காக, இந்த ஒளியில நடக்க வைப்பதற்காகத்தான் இயேசு மனுஷனாக உலகத்துல வந்தார்.
அன்னைக்கு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு பேசினார். அந்த வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று பேசுறது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசுவாகிய ஜீவன் இந்த பூமியை வெளிப்படட்டும். அதனால்தான் வேதம் சொல்றது, அவராலே அல்லாமல் வேறொருவராலும் உண்டாக்கப்படவில்லை, உண்டானதெல்லாம் அவராலே உண்டாயிற்று அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா ஆதியிலே தேவன் என்ன சொல்றோம், முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள் ஆரம்பிக்கிறார். வெளிச்சம் யாருடையது? ஆண்டவராகிய இயேசுடையது. இயேசுங்கிறது எப்ப தெரியும்? அவர் மனிதனாய் வந்த போது நமக்கு இயேசு தெரியும். ஆதி முதல் இருக்கிறவர். சொல்லுங்க, ஆதி முதலா இருக்கிறவங்களுக்கு பர்த்டே ஒரு நாளை குறிச்சு என்ன பண்ண போறோம்? ஏதாவது புதுசா பிறந்தவங்களுக்கு ஒரு டேட்டை குறிக்கலாம், நாளை குறிக்கலாம், நட்சத்திரம் வச்சுக்கலாம், ஒரு டேட், இந்த டேட் தான் பிறந்தாலும் கொண்டாடலாம். ஆதி முதல் இருக்கிறவர், இந்த உலகத்தை உருவாக்கும் போதே இருக்கிறவருக்கு என்ன பர்த்டே வச்சு கொண்டாடுறது? இன்னைக்கு டேட் தான். எங்க கோயில் பைபிள்ல போட்டிருக்கு? பைபிள்ல போட்டிருக்க, வாங்க சொல்றேன். ஆதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல சொல்றாரு. 2ஆம் 3ஆம் வசனத்துல வெளிச்சம் உண்டாக சொன்னோட இயேசு வந்துட்டாராங்க, பிரசன்ட் ஆயிட்டாரு. சொன்ன உடனே ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். வெளிச்சத்தை இந்த ஆதியா வாசிச்ச பகுதியிலே மத்திய ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசிச்சோம் இல்லையா? 9ஆம் அதிகாரத்துல மீண்டும் அந்த 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 2ஆவது வசனம் என்ன சொல்றது? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்னமா? முழு உலகம் இருட்டில் இருக்கு. முழு உலகம் இருட்டில் இருக்கு. இருட்டில் இருக்கிற அர்த்தம், தேவனை அறிகிற அறிவை இழந்து போய் இருட்டில் நடமாடிட்டு இருக்கு. ஏன்னா there is a dark period of 400 years. 400 வருஷத்தான இருண்ட காலத்திலே யாருக்கும் தேவனை அறிகிற அறிவில்லை, தேவனோட உறவில்லை, தேவனை பற்றி அறிவிக்கிறவன் இல்லை, தீர்க்கதரிசி கிடையாது. கடைசி தீர்க்கதரிசி மல்கியா. அதுக்கப்புறம் தேவ ஜனங்களுக்கு நடத்தினா யோவான் ஸ்நானகம். இடையில 400 வருஷத்துல யாருமே ஆண்டவரை பற்றி பேசல. தேவன் ஒருத்தர் இருக்கிறானே மறந்து போயிட்டாங்க மக்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றாருன்னா, இருளில் நடக்கிற ஜனங்கள் அப்படின்னா சொன்னோம் இல்லையா, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. மனுஷனுக்கு ஒளியா இருக்கிற அந்த ஜீவனாலே இருளானது அவனை பற்றி கொள்ளவில்லை. சொல்லிட்டு சொல்ற பாருங்க, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எல்லாம் சேர்த்து வாசிப்போம். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வாழ்ற இடம் மரண இருள்னா பிச் டார்க்னஸ் சொல்லுவாங்க. அடகும் இருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சின்ன வெளிச்சம் கூட இருக்காது. அடுத்த ஸ்டெப் எங்க வைக்கிறீங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி என்னன்னா, 6ஆம் வசனம் சொல்றது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான். பாலகன் பிறந்தான்னா உனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டவுன் நல்லா கவனிக்கணும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னா பிள்ளையா ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அப்படின்னா இயேசு பிறந்திருக்கிறார். அடுத்து நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏன் 2 தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போடணும்? ஒரு காயினுக்கு 2 பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் மரியாளின் வயிற்றிலே ஒரு மனிதனாக ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. ரைட்டா? மரியாளின் வயிற்றிலே பிள்ளையாக, கன்னி மரியாளுடைய வயிற்றில் ஒரு பிள்ளையாக இயேசு பிறந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்டனா a son has been given. என்ன given அர்த்தம்? நமக்காக ஒரு பலியாளாக தேவன் நம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா இயேசு இந்த பூமியில வரும்போது ஒரு பிள்ளையாக பிறப்பதற்காக மட்டும் வரல, மரிப்பதற்காக வந்தார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக, நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக, நாம சிலுவையில செத்துருக்கணும், நமக்கு பதிலாக இந்த முழு உலகமும் செத்துருக்கணும். இந்த முழு உலகத்துக்கு பதிலாக ஆதாமுக்குள்ள இருந்த அத்தனை வம்சங்களும் செத்துருக்கணும். ஒருத்தர் மேலும் அந்த கோபத்தை செலுத்தாமல் கல்வாரி சிலுவையிலே தேவனுடைய உக்கிர கோபத்தை பார்க்க முடியும். கிறிஸ்துவ என்ன சொல்றது? நாமளும் என்னத்தை போதிக்கிறோம்? நீ என்ன வேணா பாவம் பண்ணு, உன்னை கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார், உன்னை நேசிக்கிறார். அப்படி சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் எடுத்து போறது. இன்னொரு பக்கம் நீ செஞ்சேன்னா உன்னை கொண்டே விடுவார், அப்படி சொல்றது இடத்துல இல்லை. என்ன சொல்றா, உங்கள் மீது வர வேண்டிய நியாயம் உள்ள தண்டனையை இயேசு மேல் தேவன் வைத்தார். தேவன் பாவத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. பாவத்தை பண்ணிட்டு பாவம் செஞ்சுட்டு அப்படியே எடுத்துக்க முடியாது.
பாவத்தை பாராத பரிசுத்த. பாவம்னா தண்டிக்கப்படாமல் இருக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அது தேவனுடைய பிரின்சிபல். பாவத்தின் நிமித்தமாகத்தான் சிலுவையில எல்லாருக்காக சிலுவையில மரித்தார். முழு உலகம் மீட்கப்பட்டு விட்டது. மீட்கப்பட்ட பின்னாடி இப்ப மனம் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா போயிட்டு செய்யற அந்த மாதிரி வாழ்க்கை, பாவத்தை போய் செய்யறோம் அப்படின்னு போறது இல்லை. முதல்ல புரிந்து கொள்ளணும், மனிதன் தேவனை அறிகிற அறிவை எப்போ இழக்கிறானோ அப்போதுதான் அவன் பாவம் செய்யும். தேவனை அறிகிற அறிவு இல்லாதவர்கள் தான் பாவம் செய்வது தப்பே இல்லைன்னு நினைப்பாங்க. அப்படி என்ன வேணும்? தேவனை அறிகிற அறிவாகிய அவருடைய ஜீவன் உள்ள இருந்தா, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஓடியா இருந்தது. உள்ள ஆவியான வந்துட்டார்னா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத பேதையா இருந்தாலும், படிக்க தெரியாதுங்க, வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்னா கூட நீங்க தப்பே பண்ணாத அளவுக்கு நல்லா கரெக்டாக நடத்திட்டு கர்த்தருக்குள்ள எப்படி வாழணும், கர்த்தருக்காக எப்படி செய்யணும், கர்த்தர் எதை பிரியப்படுறாருன்னு உங்க ஆவியில நல்லா தெரியும். மற்றவங்க போதிக்காத விஷயம் கூட தெரியும், சொல்லிக் கொடுக்காத விஷயம் கூட தெரியும். ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அது தேவனிடத்தில் வந்தது. ஆகவே தேவனிடத்தில் வந்தபடியால் அந்த ஜீவன் இருளிலும் பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. மரண இருளின் திசைகளில் இருக்கிற அந்த பட்டணங்களில் இருந்தாலும், தேவனை அறிகிற அறிவே இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்தாலும், ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தாலும், ஒரு ஊர்ல வாழ்ந்தாலும், ஒரு தேசத்துல வாழ்ந்தாலும், ஒரு பகுதியில வாழ்ந்தாலும், நம்மை சுற்றிலும் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். நம்மளை பார்க்கிறவங்க சொல்லணும், உங்களோட தேவன் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் ஜீவன் உங்களை பார்த்தா சொல்லணும். நீங்க ஆளோட ஆளா போட்டுட்டு அவங்களோட அவங்கள மறைச்சிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது. சொல்றாரு, மரண இருளின் திசைகள் பாருங்க, அப்படியே சொல்லணும். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயம் வாக்குத்தத்தங்களை சொல்றாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்படின்னா the heavenly kingdom upon his shoulder அப்படின்னா அவர் அரசாட்சி செய்கிற ராஜாவாக இருப்பார். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். அது சொல்றது அவர் ஆலோசனை கர்த்தர். அப்படி ஆலோசனை அவர் தான் பெஸ்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தாவீது போய் அவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த படையை தொடர்ந்து போகலாமா, ஜெயிக்க முடியுமா, அப்புறம் உதவி ஆலோசனை கேட்கலாம். ஆலோசனை கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் இப்படி போ, அங்கே போ, அந்த இடத்துல பாளையம் எனக்கு, இந்த இடத்துல இரு, ஆனால் உனக்கு முன்னாடி போயிருப்பேன், நான் உன்ட்ட ஒப்பு கொடுப்பேன் அப்படியே ஒவ்வொரு மணி கர்த்தர் சொல்லுவார். போகாதுன்னு சொன்னால் போக மாட்டான். போகாதுன்னு ஏன் சொல்றாருன்னா, அந்த இடத்துல வெற்றி கொடுக்க முடியாதுங்கிறதுக்கா கிடையாது, சொன்னா கேட்பான இல்லைன்னு தெரிஞ்சுது. எப்படி இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வச்சால அந்த மாதிரி சாப்பிடாதுன்னு சொன்னா சாப்பிடணும், சாப்பிட மாட்டான்னு பார்க்குறது இதை வச்சாரு. அப்புறம் அந்த மரத்தில் ஏதாவது ஸ்பெஷல்னா மரத்தில் ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. அது ஒரு சாதாரண என்ன பண்ணார், எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு நல்லதுன்னு கேட்டார். ரைட்டா, எல்லா மரஞ்செடிகளையும் உண்டாக்கினார், எல்லா கனிகளும் உண்டாக்கிட்டாரு. உண்டாக்கிட்டு என்ன சொன்னார், எல்லாம் நல்லதுன்னு கேட்டார். அப்படின்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்னு சொல்லப்படுறதும் நல்லதுதான். அது நமக்கு என்ன காட்டுதுன்னா, நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுதலோடு இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறேன், அவர் செய்ய வேணாம்னு சொன்னதை நான் செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். இங்க அது விஷயம் கிடையாது. இங்க யோசிங்கன்னா அவர் ஆலோசனை கர்த்தர்னு சொன்னா, நாம யோசிக்கிற ஆலோசனைகளை விட தேவன் பெரிய ஆலோசனை தருவார், வெற்றிகரமான ஆலோசனை தருவார். அவர் வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன் அந்த தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது நித்திய பிதா, தலைமுறைக்கும் தலைமுறைகளுக்கும் அவர் ஆதி முதல் இன்றைய வரைக்கும் இனிமேல் பிறக்க போற ஆயிரக்கணக்கான சந்ததிகளுக்கும் அவர் பிதாவாக இருக்கிறார் சொல்லிட்டு அவருடைய நாமம் சமாதானம் பெறும். கடைசியை முடிக்கும் எப்படி படிக்கிறா, இவர் சமாதானத்தை ஏற்படுது. எப்படி தேவை சமாதானம்? இயேசு பூமியில வந்தது எதுக்குன்னா, சிலுவையில மரிப்பதற்காகவே வந்தார். இவர் மனிதனாய் வந்து இந்த சரீரத்துல இயேசு சிலுவையில மரிக்காமல் போயிருந்தால் நம்முடைய பாவங்கள் இன்னும் கழுவப்பட்டிருக்காங்க. அவர் சிந்தின ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அவர் சிந்தின இயேசு சிந்தின ரத்தத்தினாலே என் பாவம் கழுவப்பட்டிருக்கு. உங்க பாவம் சொல்லும் போது மனுவர்க்கம் மொத்த பாவம் கழுவப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை? விசுவாசித்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரே என் உள்ளத்துல வரைய பாவத்தை கழுவி என்னை சுத்திகரித்தும் பிள்ளையை ஏற்றுக்கொள்ள சொன்னதுனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ள சொல்லாதவங்க எல்லாம் இருந்தும் ஒண்ணும் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அவ்வளவு வித்தியாசம். இங்க சொல்லும் போது
நிறைய வாக்கு தத்தங்களோடு சேர்த்து சொல்றாரு. வாக்கு தத்தங்களை நீங்க எடுத்துட்டு போக நேரம் என்ன சொல்றேன், ஒரு டார்க்ல, பிச் டார்க்னஸ்ல ஒரு மிகப்பெரிய இருள். அது நான் முதல்ல எப்படி பத்தி பேசுறேன், மரண இருளின் பள்ளத்தான், மரண இருள். அதனால தாவீது சொல்றான் சங்கீதம் 23ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன், தேவரே என்னோட கூட இருக்கிறேன். இந்த டாக்குள்ள போனா எனக்கு எல்லாம் கெட்டது நடக்குன்னு பாக்குறது இல்லை. நம்மளை கூப்பிட்டு அந்த இருட்டில் போயிட்டு வாங்க என்ன சொல்லுவோம், ஒன்று போகவே மாட்டோமோ, போயே ஆகணும்னா பாட்டு பாடிக்கிட்டே போவோம். அசைஞ்சா பிரச்சனை, நின்னா பிரச்சனை, ஏதோ ஒன்று லேசத்தை அச்சு கத்திடும். ஏன்? பயம். ரைட்டா? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். எனக்கு பொல்லாப்பு நடக்காது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதையை கூடாரத்தை அணுகாத பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அந்த நிச்சயத்தோட கூட அவன் போறான். அதனால சொல்றான் மரண இருளின் பள்ளத்தாக்கின்னு சொல்றாரு இல்லையா? அது மாதிரி மரணம் என்கிற ஒரு இருளுக்குள்ள போனாலும் கூட இங்க சொல்றாரு, எல்லாரும் செத்தவங்க மத்தியில, செத்தவனா ஆவிக்குரிய நிலைமையில உள்ள ஸ்பிரிச்சுவலா செத்து போய் கிடக்கிறவங்க மத்தியிலே இயேசுடைய வார்த்தைகள் உயிர் வீழ்ச்சியை உண்டாக்குறதா இருக்கு. சொல்லும் போது மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் அப்படின்னா தேவனை அறிகிற அறிவே இல்லாத ஒரு இடத்துல குடியிருக்கிறவர்கள், அவங்க மேல வெளிச்சம் பிரகாசித்தது. அங்க வந்து பட்டணத்துல இருந்து இயேசு, ஆண்டவராக இயேசு பூமியில மக்கள் மத்தியில நடமாடி தேவனின் ரட்சிப்பையும் மீட்பையும் பற்றி போதிக்கிறார், பரலோக திட்டங்களை போதிக்கிறார். அப்படின்னா இயேசு பூமியிலே மனிதனாய் வந்த முதல் நோக்கமே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எதுக்கு கொடுக்கப்பட்டார்னா இந்த மரண இருளின் நடையில நடக்கிறவர்களை அந்த இருளில் இருந்து வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தில் வாழ வைப்பதற்காக, அவருக்குள்ள இருக்கிற ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். ஒருவேளை ஆண்டவராக இயேசு இது வரைக்கும் நான் ஏத்துல என் உள்ளத்துல வாங்க இன்வைட் பண்ணிடல அப்படின்னா, இந்த நாளையில் இன்னைக்கு இந்த நிமிஷத்துல ஏசப்பா என் உள்ளத்துல வாரும், என் உள்ளத்துல நீ ராஜாவாயிருக்கும், என்னை உண்மை அறிகிற அறிவினால் என்னை நிரப்பும். இன்னைக்கு நான் உங்களுடைய பிள்ளையா மாறிடுறேன், என்னை உண்மை நீ உங்களுடைய பிள்ளையாக என்னை அலங்கரிப்பீராக அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இருள் நம்ம ஆவிக்கு நிலையில மரண இருள் மறைத்து கிடக்கிற நம்முடைய ஆவி உயிர் மீட்சி அடையும். தேவனை அறிகிற அறிவின் வெளிச்சத்தில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இருளிலே நடவாமல் ஜீவனை அடைந்து தேவ ஒளியில நடக்கிறது. அதனால கிறிஸ்து நமக்காக செய்யும்படியாக பூமியில வந்தது ஒரு குமாரனாக மட்டும், பாலகனாக மட்டும் பிறக்கல, ஒரு குமாரனாக கொடுக்கப்பட்டிருக்கிறார், பலியாடாக கொடுக்கப்பட்டிருக்கிறார், தேவனுடைய கிருபாதார பலியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார், பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, தேவனோடு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதற்கான ஆக்கினையை ஏற்றுக்கொள்கிறவராக நமக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆமென். அப்போ தேவனாகிய கர்த்தரை நம் விசுவாசத்தோடு உள்ளங்களை உயர்த்தி, உள்ளங்களை திறந்து, மனதை திறந்து தேவனை சொல்லலாம், ஒரே நீங்க வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறீங்க, இன்னைக்கு உண்மை எங்க உள்ளத்துல வரவேற்கிறான், வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்க. அவர் உள்ளத்துல வந்தவங்களை அரசாடுவார், உங்க வாழ்க்கையை மாற்றுவார், உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எல்லா உள்ளங்களை உயர்த்துவோமே.